நேற்று இரவு முதல் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையை தொடர்ந்து இன்று அதிகாலை பினாங்கில் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. ஜார்ஜ் டவுனில் உள்ள ஜலான் பி ரம்லி, கம்போங் மஸ்ஜித், ஜலான் தியான்டிக், கிரீன் கார்டன் மற்றும் செப்ராங்ஜியாவில் உள்ள தமன் சியாகாப் ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டன. குடியிருப்பாளர்கள் மற்றும் அவர்களது வாகனங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டன. இருப்பினும் எந்த குடியிருப்பாளர்களும் தற்காலிக வெளியேற்ற மையங்களுக்கு வெளியேற்றப்படவில்லை. கனமழை காரணமாக தண்ணீர் வேகமாக உயர்ந்து குடியிருப்பாளர்களின் வீடுகளுக்குள் நிரம்பி வழிந்தது. பாதிக்கப்பட்டவர்களை அந்தந்த வீடுகளில் உள்ள உயரமான இடங்களுக்கு செல்ல தாங்கள் பணித்ததாக மீட்புத்துறை தெரிவித்தது. அதிகாலை 3 மணிக்கு மழை நின்றதாகவும் வெள்ள நீர் வடிய தொடங்கியதாகவும் ஏபிஎம் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். தலைநகர் புக்கிட் பிந்தாங் மற்றும் டாங்வாங்கி பகுதியில் 5 இடங்களில் கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச குடிநுழைவு துறை நடத்திய சோதனையில் மொத்தம் 30 வெளிநாட்டினரும் 3 உள்நாட்டினரும் கைது செய்யப்பட்டனர். மொத்தம் 62 பேர் பரிசோதிக்கப்பட்டு அவர்களில் 33 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 27 வங்காளதேச ஆடவர்கள், 2 இந்திய ஆடவர்கள், ஓர் இந்தோனேசிய பெண் மற்றும் முதலாளிகளான 3 உள்நாட்டினரும் அடங்குவர் என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லகாடத்தோ ஜலான் ஜெரகோ 13வது மைலில் ஒரு அங்காடி கடையில் அட்டை பெட்டியில் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் ஒரு ஆண் குழந்தையின் உடல் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த குழந்தையின் உடல் வீசப்பட்டதில் தொடர்புடைய சந்தேக நபரை தமது துறை தேடி வருவதாக லகாடத்து மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் துல் பஹாரின் இஸ்மாயில் தெரிவித்தார். இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட அக்குழந்தையின் உடல் சவ பரிசோதனைக்காக லகாடத்து மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு இஸ்தானா நெகாராவில் அரசு முறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. காலை 10:30 மணிக்கு வந்த ஜி ஜின்பிங்கை மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வரவேற்றார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது மனைவி டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், துணை பிரதமர்கள் அமர் ஜாகிர் ஹமீடி மற்றும் ஃபடிலா யூசுப் மற்றும் அமைச்சரவை அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இஸ்தானா நெகாரா அணிவகுப்பு மைதானத்தில் வரவேற்பு விழா ராயல் மலாய் ரெஜிமெண்ட் மத்திய இசைக்குழுவின் 2 நாடுகளின் தேசிய கீதங்களுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ராயல் பீரங்கி ரெஜிமெண்டின் 41வது பிரிவின் 21 துப்பாக்கி வணக்கம் செலுத்தப்பட்டது. முகமது வாகிதீன் அப்துல் ரஹ்மான் தலைமையிலான சுங்கேபிசி முகாமின் ராயல் மலாய் ரெஜிமெண்டின் முதல் பட்டாலியனைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் மற்றும் 103 பிற தரவரிசை பணியாளர்கள் பங்கேற்ற பிரதான மரியாதை குழுவின் அணிவகுப்பை ஜி ஜின்பிங் ஏற்றுக்கொண்டார். இஸ்தானா நெகாராவில் சீன அதிபரின் வருகைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேசிய கலாச்சாரம் மற்றும் கலைத்துறையால் ஒரு நடன நிகழ்ச்சியும் வழங்கப்பட்டது. பின்னர் சுல்தான் இப்ராஹிம் ஜி மற்றும் சீன குழுவுடன் ஒரு சந்திப்பை நடத்தினார். போலி பிறப்புச் சான்றிதழ் தொடர்பாக ஷாலான் நீதிமன்றத்தில் 3 பெண்கள் உட்பட 14 பேர் இன்று முதல் 5 நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டனர். 28 முதல் 49 வயதுடைய 14 பேருக்கான காவலை நீட்டிக்க மஜிஸ்ட்ரேட் அமீரா மஸ்தூரா காமிஸ் அனுமதித்ததாக ஹரியான் மெட்ரா செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று மதியம் 12:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை ஸ்லாங்கூர் எம்ஏசிசி அலுவலகத்தில் 14 பேரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் பிறப்புகள் குறித்த எந்த பதிவும் இல்லாத போதிலும் பிறப்புகள் குறித்த தவறான விவரங்கள் அடங்கிய விண்ணப்ப படிவங்களை 14 பேரும் தேசிய பதிவுத்துறையான JPN-க்கு அனுப்பியதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. அவர்கள் 2015ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை இந்த குற்றங்களை புரிந்ததாக கூறப்படுகிறது. கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவம் கார் பேட்டரி காரணமாக ஏற்பட்டதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் ரூஸ்டி இசா தெரிவித்துள்ளார். அந்த இடத்தில் புரோட்டான் சாகா ரக காரின் பேட்டரி வெடித்ததாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ரூஸ்டி தெரிவித்தார். முன்னதாக அந்த இடத்தில் வெடிப்பு ஏற்பட்டதாகவும் ஒரு போலீஸ் குழுவால் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.